ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்ட் 1 வீடியோ, எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஹோம் தேட்டரு ரெடி பண்ண போகிறோம். இது ஆடியோ போர்டை வச்சு தான் ரெடி பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா STK4191 மோனோ போர்டு தான், ஆனால் ஸ்டீரியோ போர்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 6283 ஐசி போர்டு. இது இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஹோம் தேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என் பொருள் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பவர் சப்ளைக்காக டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கோம். இது 12012 2 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மரு. இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு மெயின் பொருள் இது தான் பவர் சப்ளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு டியூல் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அதனால நம்ம டியூல் பவர் சப்ளை போர்டு எடுத்திருக்கோம். இதில் நம்ம 12 வோல்ட் கொடுத்து 24 வோல்ட்டு, அதாவது 12 வோல்ட் கொடுத்து 24 வோல்ட் அவுட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட்டு. இது டிசி ஃபேனுக்காக, இந்த ஒரு கூலிங் ஃபேனுக்காக, இந்த ஃபேனுக்காக இந்த ஒரு சர்க்கியூட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபேனு தேவைப்படும். ஏன்னா இந்த ஐசி ஹீட் ஆகும், இந்த ரெண்டுமே ஹீட் ஆகும். அதனால் அதை கூலிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 6283 ஆடியோ போர்டு. இது பார்த்திங்கன்னா லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கிடைக்கும். ஓகே, இது எடுத்திருக்கேன். இது 2 ஸ்பீக்கரு, டூ ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்சைடு ஒரு ஸ்பீக்கர் வேணுன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த சைடு தள்ளினா இன்சைடு, இந்த சைடு தள்ளினா அவுட் சைடு. ஓகே, அதுக்கப்புறம் STK4191 மோனோ போர்டு, அதாவது 4141 மோனோ போர்டு. இது அதை ஸ்டீடியோ போர்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஐசி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணால் அது ஸ்டீடியோவாக மாறிடும். ஆனால் கனெக்ஷன்லாம் எப்பயும் போல தான். இது ஒரு போர்டு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளூடூத் போர்டு ஒன்று எடுத்திருக்கோம். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்கிது. ஓகே, இந்த போர்டு ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரிமோட்டு. அதுக்கப்புறம் இது பொட்டன்ஷியோமீட்டர் 100Kல 2 எடுத்திருக்கேன், வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அடியில் ஃபிட் பண்ணுறது ஸ்டாண்டு மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் கனெக்டர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கர் கனெக்டர் இந்த 6283 என்னுடைய பின்னாடி இருந்துச்சு. பின்னாடி இருக்க பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கழட்டி எடுத்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்டு. இதுதான் நம்மளுக்கு இப்போ செய்ய தேவைப்படுற பொருளெல்லாம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபிட் பண்ணணும்னா ஒரு ஃப்ரேம் தேவை. நீங்கள் இரும்பில் எடுத்துக்கோங்க. நான் சும்மா கார்போர்ட்லேயே எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தான் ப்ளூடூத் செட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாசரு, அதுக்கப்புறம் 2 நட்டு 2 ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ப்ளூடூத் போர்டை ஃபிட் பண்ணுறதுக்காக. ப்ளூடூத் போர்டை அப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மரு அதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நம்ம வச்சிடலாம். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை. இது ஒரு பவர் சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வைக்கணும். நம்ம இப்படி திருப்பி வைக்கலாம். இது இந்த இடத்துல ஒரு மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம் முன்னாடி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிசி ஃபேனுக்கு தனியாக எடுக்கிறோம். இதிலே எடுக்கலாம். இதிலே 12 வோல்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் பவர் கொஞ்சம் கம்மியாயிரும். அதாவது நாய்ஸ் வந்துடும் அதில். ஓகே, இப்போ இது ஒன்று. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆடியோ போர்டில் நான் ஃபஸ்ட்டு இதை தான் நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஓகே, பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு 2வது ஆடியோ போர்டும் இந்த இடத்துல நான் வர மாதிரி வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல வர மாதிரி வைக்கணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போர்டு இருக்குது. அதனால் பவர் சப்ளை போர்டை வந்து வெளியே எடுத்துட்டு இது வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வயர்லாம் நம்ம கட் பண்ணிடணும். நம்ம இந்த வயர் வந்து இப்போ கட் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கட் பண்ணியாச்சு. இப்படி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை போர்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன பவர் சப்ளை போர்டை வைப்போம். ஓகே, வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசு பவர் சப்ளை வந்து வைப்போம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடிக்கும். ஓகே, இது வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மரை வந்து தள்ளி வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்படி வச்சிடலாம், ஏன்னா ஏசி இதில் தான் கொடுப்போம். ஓகே, வச்சாச்சு. ஒரு பென்சில் எடுத்து இதை ஃபுல்லாக மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பென்சில் எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து நம்ம ஹோல் போட்டோம்னா வந்து நம்ம இப்படி தான் வச்சு மாட்ட முடியும். இப்படி வச்சு நான் மாட்டலை, நான் இப்படி தான் மாட்ட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு நட்டு போட்டு ஒட்டிட்டேன். அனபாண்டு போட்டு ஒட்டியாச்சு. இது வராது நீ இதை அப்படியே வச்சு நம்ம இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணி கரெக்டாக வந்து நட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு மார்க் பண்ணி ஹோல் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து சின்ன ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இதை வந்து பெருசுப்படுத்தணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சு போடணும். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கரெக்டாக நேராக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் மார்க் பண்ணி ஹோல் போட்டு நட்டு போல்ட்டெல்லாம் வச்சு கனெக்ஷன் பண்ணணும். நட்டு போல்ட்டு வச்சு மாட்டிட்டு கனெக்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பவர் சப்ளை போர்டுக்கு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பவர் சப்ளை போர்டு இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே, பின்னாடி வந்து தள்ளியாச்சு. ஓகே, சின்ன பவர் சப்ளை போர்டு எடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு ஹோல் வந்து போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான், ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து எப்படி ஹோல்ஸ் போடணுன்னா, இந்த இடத்துல நான் அந்த நட்டு வச்சுருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து கரெக்டாக போடணும். இந்த சைடு வந்து போட முடியாது, பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இந்த மறுபடியும் அந்த ஹோல் நேராக வந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதையும் வந்து ஹோல்ஸ் வந்து வைக்கணும். தெரிஞ்சு இங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் ஹோல் போட வேண்டியதான். ஓகே, ஹோல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்ஷு தான் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து அடியில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் இது இரும்பில் எடுத்துருந்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுங்கள். அட்டையில் எடுத்தால் பிரச்சனை இல்லை. இரும்பில் எடுக்கிறப்ப என்னென்னா, நம்ம அப்பப்போ கனெக்ஷன் கொடுக்குறது இப்படி இப்படின்னு தள்ளுவோம். தள்ளுறப்ப அடியில் வந்து ஸ்க்ராச்சஸ் வரும்.
ஸ்க்ராச்சஸ் படாமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் வரனால இது போட முடியுமான்னு தெரில, பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் தள்ளியே வச்சாச்சு. ஓகே, இதுக்கு வந்து இப்போ ஹோல் போடுவோம். ஓகே, லாஸ்ட்டு போட்டாச்சு. இதையெல்லாம் நம்ம வந்து ஹோல் போடுறோம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 அட்டை போட்டு ஒட்டியிருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிற வேறு அட்டை, இந்த இடத்துல இருக்கிற வேறு அட்டை, 2 அட்டையை போட்டு ஒட்டியிருக்கேன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான். கீழே மட்டும் 2 அட்டை, மற்ற சைடு எல்லாமே ஒரு அட்டை தான், சிங்கிள் அட்டை தான் போட்டு ஒட்டியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பார்ட் 1. இதை வந்து அடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, டாட்டா பை பை, see you ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம்.